ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தேடலின் பதிவு சேனல் சார்பா இன்னைக்கு ஒரு பழமையான சிவன் கோயில் தான் பார்க்க போறோம். இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்போரூர்ல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு பஸ் வசதி பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டுல இருந்து தாம்பரத்துல இருந்து 2மே அவைலபிளா இருக்கு. முக்கியமானது நாங்க இந்த வீடியோ எதுக்கு போடுவோம்னா, எல்லாரும் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு வர்றீங்க. ஆனா அது பக்கத்திலேயே தான் இந்த சிவன் கோவில் இருக்கு. அது யாருக்குமே தெரியல. அதனால தான் நாங்க இந்த வீடியோவே போடுறோம். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க குடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்களுக்கு இந்த மாரி நெறைய வீடியோ போட ஒரு மோட்டிவா இருக்கும். இந்த கோவிலோட லொகேஷன நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லொகேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆனோனே பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டபம் இருக்கு. ஸோ 4 கால் மண்டபம் ஒண்ணு இருக்கு. கீழயே பார்த்தீங்கன்னா, விநாயகப் பெருமானும், முருகப்பெருமானும் இருக்கிறாங்க. ஸோ முழுமுதற் கடவுளையும், தமிழ் கடவுளையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து மலை ஏற தொடங்கலாம். ஸோ நம்ம வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பாலாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில வந்து ரீச் பண்ணதுக்கு மொத்தம் 100 படிக்கட்டுகள வந்து நம்ம ஏறணும். இது பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, சின்னதா இருக்கு. வயசானவங்களும் இத வந்து கடந்து போவது மாரி தான் இருக்கு. அதேமாரி 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்கேஸ் வந்து பிளாஸ்டிக் அந்த மாரி ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா, தயவு செய்து இங்கேயே போட்டுட்டு போயிறாதீங்க. நீங்க எடுத்து கொண்டு போய் கீழ போட்டுருங்க. நம்ம படி ஏறும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுவே வந்து இந்த மலை ஏறதுக்கு எவ்வளவு எளிதா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சான்று. ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா, பிரணவ மலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இங்க வந்து பிரணவ மலை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அகஸ்திய முனிவருக்கு பிரணவத்தின் பொருள வந்து உபதேசிச்ச இடம். அதனால வந்து இத வந்து பிரணவ மலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு புராண குறிப்புகள் வந்து இருக்கு. இத திருக்கோயிலா வழிபட்ட பிறகுதான் கண்ப முனிவரின் சாபத்திலிருந்து விஷ்ணு பகவானும், லட்சுமி தாயாரும் விடுபட்டதாக புராண குறிப்புகள் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விநாயகர் சன்னிதானம் இருக்கு. இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா வேம்படி விநாயகர். வாங்க நம்ம விநாயகர் பெருமான வந்து தரிசனம் பண்ணலாம். ஸோ விநாயகர் பெருமான வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். இப்ப நம்ம மேல ஏறி போகலாம். இந்த தலத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயிலும், முருகன் கோயிலும் தனித்தனியாக மலையில் அமைந்திருப்பதுதான். சிவன் கோயில் மலையின் உச்சியிலும், முருகன் கோயில் வந்து அடிவாரத்திலும் அமைஞ்சிருக்கு. இந்த மலையின் உச்சியில வந்து கைலாசநாதர் சிவன் கோயிலும், அடிவாரத்துல வந்து முருகன் கோயிலும் அமைஞ்சிருக்கு. இன்னொரு சிறப்பு. இங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரமம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, விநாயகர் பெருமான் அம் வீற்றிருக்காரு. ஸோ விநாயகர் பெருமான வந்து தரிசனம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நவகிரகங்களோட சந்நிதி வந்து இருக்கு. ஸோ நவகிரகங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து வள்ளலார் பெருமானோட சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வள்ளலார் பெருமானோட சந்நிதி. அதே மாரி எல்லா மாசமும் கிருத்திகை தினத்துல இங்க வந்து அன்னதானம் வந்து நடைபெறும். ஸ்ரீமத் கோபால சாமிகள் மற்றும் மணவாள சாமிகள் நடத்தி வந்த அன்னதான கூடத்துல எல்லா மாதமும்
கிருத்திகை அன்னைக்கு அன்னதானம் வந்து நடைபெறும். வாங்க நம்ம இப்போ மேல மலை ஏறி போகலாம். ஸோ நம்ம வந்து கோயில வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்ப மேல ஏறும்போது மட்டும் படிகள் வந்து கொஞ்சம் நெருக்கமா இருக்க மாரி இருக்கு. ஸோ அது கூட கஷ்டம் இல்ல. ஈஸியா ஏறிடலாம். ஸோ நம்ம வந்து கோயில வந்து என்டர் ஆயிட்டோம். நம்ம என்டர் ஆனோனயே பார்த்தீங்கன்னா, வெளியில கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மகிழ மரம் ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தொட்டில் அந்த மாரி இதெல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த மகிழ மரத்தோட ஃப்ரண்ட்ல வந்து முருகரோட படம் ஒண்ணு வச்சிருக்காங்க. மகிழ மரத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு அரச மரம் இருக்கு. அரச மரத்துல வந்து நாகர் சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம அந்த மரத்த சுத்தி வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா, மரத்தோட ஒரு கேப்ல வந்து முட்ட ஒண்ணு பார்த்தோம். ஸோ இங்க வந்து நாகருக்கு வந்து முட்டை வந்து வைக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. உள்ள கேமரா வந்து அலோவ்டு கிடையாது. நான் சாமி தரிசனம் பண்ணிட்டு, கோயிலோட அமைப்ப பத்தி டீட்டெயிலா ஷேர் பண்றேன். சாமி தரிசனம் வந்து நல்லபடியா முடிச்சாச்சு. ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவர் காலத்து கோயில். இங்க வந்து சிவபெருமானுக்கும், அம்பாளுக்கும் தனித்தனி சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு. சிவபெருமான் வந்து கைலாசநாதர் அப்படிங்கிற பேர்லயும், அம்பிகை வந்து பார்த்தீங்கன்னா, பாலாம்பிகையாவும் அமைஞ்சிருக்காங்க. ஸோ சாமி வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கு நோக்கி வந்து அமைச்சிருக்காங்க. வெளிப்பிரகாரத்துல இந்த கோபுரத்துல பார்த்தீங்கன்னா, கண்ணப்பரோட வரலாற வந்து பிரதிபலிக்கும் வகையில இங்க வந்து சிற்பங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இததான் நம்ம இப்போ வந்து ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். அது போக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கா, துர்காதேவி, பைரவர், சூரியன், வீரபத்ரர் இவங்களுக்கான சந்நிதியும் இருக்கு. அதே மாரி உள்ள சுற்றுப்பிரகாரத்துல சிதம்பர சாமிகளோட திருவுருவப் படம் இருக்கு. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. அந்த சுரங்கப்பாதை வந்து கந்தசாமி கோயிலுக்கு போறதாவும், சிதம்பர சாமிகள் வந்து அந்த சுரங்கப்பாதை வழியா கைலாசநாதரையும், பாலாம்பிகை அம்மாவும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாரு அப்படிங்கிற குறிப்புகளும் இங்க சொல்றாங்க. இந்த திருத்தலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொடிமரமும், நந்தீஸ்வரரும் கோயிலுக்கு வெளியில வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து கொடிமரத்தோட வியூ வந்து பார்க்குறீங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பலிபீடம், கொடிமரம், நந்தீஸ்வர பகவான் அவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சாமிய தரிசிச்சுட்டு, வாங்க மறுபடியும் வெளிப்பிரகாரமும் சுத்திட்டு நம்ம வந்தாச்சு. அதே மாரி இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, கற்களான வீடுகள் வந்து மக்கள் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இங்க கற்களால வீடு கட்டினா, வீடு கட்டக்கூடிய கனவு நிறைவேறும் அப்படிங்கிற இதுவும் பக்தர்களிடையே இருக்கு. இந்த திருக்கோயில்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கல்வெட்டுகள் இந்த கோயிலுடைய தொன்மைக்கு ஒரு சான்றா அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த திருக்கோயிலை சேர்ந்த சிவன் அடியாரும், இந்த கோயிலின் பிரதோஷ குழு உறுப்பினருமான ஒருத்தரோடு நம்ம வந்து இணைய போறோம். அவர்ட்ட வந்து இந்த கோயிலோட வரலாற பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கில வேலிலும் மூசு பண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை நயடி நிழலே. இந்த பாடல் அற்புதமான பதிகம். இதை யார் யாரெல்லாம் பாடுறாங்களோ தூக்கு மேடைக்கு போறவங்க கூட அந்த தூக்கு கயிறு பஞ்சு மெத்தையாயிடும். கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப துன்பத்துல இருக்கிறவங்க, கஷ்டம் எனக்கு முடியலன்னு சொல்றவங்களாம் இந்த பாட்டை தொடர்ந்து பாடுங்க. சிவாலயம் போங்க, ஒரு வழக்காவது போடுங்க, முருகர் கோயில் போங்க. ஐமுக சிவனும் அருமுக சிவனும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில துணை செஞ்சுட்டே இருப்பாங்க. சிதம்பர சுவாமிகளுடைய வாக்கு, உண்மை நெஞ்சேல் நீ அஞ்சேல் ஆறுமுகமும் துணை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. சிவாய நம. உங்க நேம்? செந்தில்வேல். அடியேன் பிரதோஷ குழு சிவ அடியார் சுவாமி பிரணவமலை பாலாம்பிகை கைலாசநாத பெருமான். அவங்க அருளால பல வருடங்களா இங்க பிரதோஷம், சிவராத்திரி, பௌர்ணமி, தேய்பிரை அஷ்டமி, தமிழ் மாதம் 1ஆம் தேதியான சிறப்பு அபிஷேகம், அது மாதிரி சிறப்பான அபிஷேகங்கள்லாம் நடக்கும். நிறைய பக்தர்கள்லாம் கலந்துப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. எத்தனை வருஷமா இங்க? 4 யுகங்களா இருக்கிற கோயில். இத்தனை ஆண்டுன்னு கிடையாது, 4 யுகங்களா இருக்கிற ஸ்தலம் இது. திருப்பூர் பிரணவமலை கந்தசுவாமி கோயிலும் இந்த கோயிலும் 4 யுகங்களா இருக்கிற கோயில். 6 முறை கடல் சீற்றத்தால் மூடி 7வது முறை ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளால் மதுரை பதிய மீனாட்சி அம்மன் அருள் பெற்று வந்து இந்த 2 திருக்கோயிலையும் பூரணமச்சு கும்பாபிஷேகம் செஞ்சார். அவரை செய்யும் போது சுவாமி திருக்கோயில் கட்டுறப்போ, விபூதி கொடுத்தே கட்டுறப்போ, அவர் மடாலயத்திலிருந்து இங்கே சுரங்கம் அமைச்சு நித்திய வழிபாடு இங்க பண்ணிட்டு முருகர் கோயில் போயிட்டு மடாலயம் போயிடுவார் சுவாமி ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள். அவர் மட்டும் ஜோதி ஆகிட்டார் 366 வருஷத்துக்கு முன்னாடி. அவருக்கு அப்புறம் வந்த ஆதிரங்கள் எல்லாம் சமாதி. அவருடைய மடாலயம் போனா பார்க்கலாம். ஐயோ, மடாலயம் இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மடாலயம். சுவாமி சமாதி மட்டும் இருக்காது, இவருக்கு அப்புறம் வந்த ஆதிரங்களுடைய சமாதி எல்லாம் அங்க இருக்கும். இந்த கோயில் நல்ல விசேஷமான ஸ்தலம், பிரார்த்தனை ஸ்தலம். எந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம்? திருமண தடை, கல்யாண திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க, தீராத கடன் பிரச்சனை, நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, வேலை இல்லாதவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த வாரமான சனிக்கிழமை, ஒரு சனிக்கிழமை உள்ள 9 சனிக்கிழமை இங்க வந்தாலே போதும். இங்க வந்து சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு முடிஞ்சா அவங்க ஒரு முழு இளநீர் வெட்டாம ஒரு ஜாக்கெட் விட்டு ஒரு 5 ரூபாய் குங்குமம், 5 ரூபாய் மஞ்சள் வாங்கி கட்டி இங்கே ஸ்தலவிருட்சமான மகிழ மரத்துல கட்டிட்டு போனாங்கன்னா கண்டிப்பான முறையில நிறைவேறும். நிறைய பேருக்கு நிறைவேறி இருக்குது இங்க. ஏன்னா சித்தர்க்கெல்லாம் தலைவி அம்பாள் பாலாம்பிகை உடலுரை கைலாசநாதர். ஏன்னா இங்க அகத்தியர் வந்து போயிருக்கிறார். அகத்திய பெருமான் பொதிகை போறப்போ சுவாமி கிட்ட பிரணவத்தை வாங்கின்னு போறார் சுவாமி கிட்ட. அதனால அகத்தியர் வந்து போனதுனால ரொம்ப விசேஷமான ஸ்தலம் கைலாசநாதர். இங்க வந்தாங்கன்னா திருக்கைலாய போன பலனும் பொதிகை போன பலனும் கண்டிப்பா நிச்சயமா எல்லாருக்கும் உண்டு. அவ்வளோ அற்புதமான ஸ்தலம் இது. சுவாமி அம்பாளும் 2 பேருமே கிழக்க பார்த்த மாதிரி பக்கத்துல இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் தான். செவருக்கு அந்த பக்கம் கொடிமரம் இருக்கிறதும் ரொம்ப விசேஷமானது. ஸ்தல விருட்சம், இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் மகிழ மரம். மகிழ மரம். இது திருப்பணி வந்து இப்போ கடைசியா நடந்தது. இப்போ திருப்பணி நடந்தது 2010 பிப்ரவரி 5ஆம் தேதி. இப்போ தற்போது கோயில் அறநிலைத்துறையில இதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த கோயிலுக்கு இங்க வந்து பிரதோஷம் இதெல்லாம் வந்து எவ்வளவு நாளா வந்து பண்ணிட்டு இருக்காங்க? பிரதோஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெகநாதன் சொல்லிட்டு திரு ஜெகநாதன் அவரு தான் இந்த கோயிலை ஒரே ஆள் கும்பாபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பாலாலயம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி அவரு தான் இந்த கோயிலுக்கு எல்லா திருப்பணியும் செஞ்சார். அம்பாள் அருள் பெற்று பெரிய கோடீஸ்வரனாகி இந்த கோயிலுக்கு எல்லா திருப்பணியும் அவர் ஒருத்தர் தான் செஞ்சார். 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணார். ஓகே. இந்த கோயிலோட திருவிழாக்கள் அப்படின்னா, உற்சவம் அப்படின்னா எந்த நாட்கள்லாம்? மகா சிவராத்திரி,
பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம், ஐப்பசி மாச பௌர்ணமி, அன்னாபிஷேகம், மாதம் மாதம் பிரதோஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. சனிக்கிழமையில நிறைய பேர் வருவாங்க பிரார்த்தனைக்காக. அவங்க பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் கண்டிப்பான முறையில நிறைவேறியில இருக்கு. வரவங்களுக்கும் கண்டிப்பான முறையில நிறைவேறும். கந்த பெருமானும் சிவபெருமானும் கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதையே செய்வாங்க. அவ்வளவு அற்புதமான ஸ்தலம் இது. சிவாய நம. நன்றி ஐயா. மக்களை ஒரு வழியா நாங்க பிரணவமலை சிவன் கோயிலை தரிசிச்சாச்சு. ரொம்ப நிம்மதியான ஒரு சூழ்நிலை இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மக்களே, கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டியாவது வந்து தரிசனம் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நாங்க வீடியோ இந்த சேனல்ல போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு இதன் போல நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எங்க பயணத்தை நீங்க தொடரணும் விரும்புறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ எங்களோட தேடல்களின் பதிவுல நீங்களும் பயணிக்க விரும்புனீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பயணத்தில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.